அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ் இன் ஸ்மேட்ல எப்படி இருந்துச்சுங்கிற பத்தி தான் இன்னைக்கான வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்டா ஸ்மேட்னு சொல்லக்கூடிய சையத் முஸ்தக் அலி டிராஃபி கம்ப்ளீட் ஆச்சு. அதுல மும்பை வேற லெவல்ல வின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மத்திய பிரதேஷ்க்கு ஓவரால் சீசன் நல்லா அமைஞ்சாலும் ஃபைனல் மும்பை ஆனதாக இருந்துச்சு. ஸோ நடந்து முடிஞ்ச ஸ்மேட்ல ஆர்சிபி பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிளேயிங் 11ல கண்டிப்பா இந்த 3 பிளேயர்ஸும் விளையாடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஜத் பட்டிதர். ஆர்சிபியால 11 crores ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர் தான் நம்மளோட ரஜத் பட்டிதர். லாஸ்ட் இயர் இவருக்கு ஆர்சிபிலேயே நல்ல சீசனாக அமைஞ்சு. மேட் 2024ஓட ரன்னர்ஸ் அப் ஆன மத்திய பிரதேச லீட் பண்ணது நம்மளோட ரஜத் பட்டிதர் தான். இதுல இருந்தே ஆஸ் அ கேப்டனாகவும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. ஓவராலா 9 மேட்சஸ்ல 428 ரன்ஸ் அடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் ஸ்மேட்டும் நம்மளோட ரஜத் பட்டிதர் தான். ஃபைனல்லையும் 81 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இது வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ். இன்ஃபேக்ட் ஃபைனல் மாதிரியான ஒரு பிக் ஸ்டேஜ்ல ஆஸ் அ கேப்டனா 81 ரன்ஸ் அடிக்கணுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. பட் அதை ரஜத் பட்டிதர் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அண்ட் நோட் பண்ற விதமா பெங்கால் அண்ட் பஞ்சாபுக்கு எதிராக இவர் அடிச்ச குரூசியல் 60+ ரன்ஸ் அந்த டைம்ல மத்திய பிரதேஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ வர்ற சீசன்ல ஆர்சிபிக்கும் வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணுவாருங்கிறது தான் என்னோட தாட். மேபி ஆர்சிபி இவரை ஒரு கேப்டன்சி ஆப்ஷனா கூட இதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் புவனேஷ்குமார். ஆர்சிபியால 10.75 crores கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு இந்தியன் லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர். 9 மேட்சஸ்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நோட் பண்ற விதமா இவரோட எக்கனாமி 6.03 மட்டும்தான் இருந்துச்சு. பவர் பிளேல வேற லெவல் ஸ்பெல் போட்டிருந்தாரு நம்மளோட புவனேஷ்குமார். குறிப்பா அகைன்ஸ்ட் ஜார்க்கண்ட் ஒரு ஹாட்ரிக் எடுத்தும் மரணமாஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்சஸ் இந்த ஸ்மேட்ல கொடுத்திருந்தார். இவரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 10.75 crores கொடுத்து எடுத்தாங்க. ஆர்சிபிக்காக ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ண போறது நம்மளோட புவனேஷ்குமார் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி 2016ல ஃபைனல் ஓவரை எஸ்ஆர்ஹெச்காக போட்டு கொடுத்து அகைன்ஸ்ட் ஆர்சிபி வின் பண்ண வச்சாரோ அதே மாதிரி ஃபார் த ஆர்சிபி இந்த சீசன் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணி டீமை வேற ஸ்டேஜுக்கு கொண்டு போவாருங்கிறது என்னோட தாட். ஆர்சிபியால எடுக்கப்பட்ட இன்னொரு சூப்பர் பை ஆல்ரவுண்டர் குருணால் பாண்டியா. இவரை 5.75 crores கொடுத்து எடுத்தாங்க. பரோடா டீமுக்காக விளையாடின இவரு இந்த சீசன் டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸே கொடுத்தாரு. வித் த பால் 9 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்து டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும் பேட்டிங்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இவர்கிட்ட இருந்து வரல. பட் நோட் பண்ற விதமா இவரோட எக்கனாமி 6.77 தான் இருந்துச்சு. இது நல்ல எக்கனாமி ரேட் தான். ஸோ நம்ம இப்ப பார்த்த 3 பிளேயர்ஸுக்குமே இந்த ஸ்மேட் சீசன் டீசெண்டாவே அமைஞ்சு. உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஸ்மேட்ல இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் பண்ணா ஐபிஎல்லையும் இதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. பட் T20 ஃபார்மேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷனலோ பிரஷர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சேமா தான் இருக்கும். ஸோ என்னோட தாட் படி ஸ்மேட்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல இவங்ககிட்ட இருந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்சஸ் நம்மளை எதிர்பார்க்கலாம்ங்கிறது தான் என்னோட தாட். ஆஸ் ஆர்சிபி ஃபேன்ஸாவும் கிரிக்கெட் ஃபேன்ஸாவும் உங்களோட தாட்ஸ் என்ன? ரஜத் பட்டிதரையே ஆர்சிபி ஆஸ் அ கேப்டனா கொண்டு போலாமா இல்ல வேற ஆப்ஷனா யாரும் இருக்காங்களா? உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.